பொதுமக்கள் தங்களோட குறைகளையும் கோரிக்கைகளையும் நேரடியா முதலமைச்சர்கிட்ட சொல்றதுக்கு தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட சிஎம் செல் அப்படிங்கிற திட்டம் பொதுமக்கள் கொடுக்கிற மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்க ஏதாவது நேரடியா சிஎம்கே மனு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வெப்லிங்க் மூலயமா உங்களோட மனுவை நீங்க கொடுத்துக்கலாம். அது என்ன வெப்சைட்டு, எப்படி மனு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும். இதில் 3 டாட்டில் லாஸ்ட்டாக பதிவு செய்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பதிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிபார்த்து பதிவு செய்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மனு செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 2வதா இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த மனு கொடுக்கறதுக்கான ஃபார்ம். ஃபர்ஸ்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட கதவு எண், தெரு பேர், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் பப்ளிக் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களா இல்லை இண்டிவிஜுவலான்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு விவரம் அப்படிங்கிறதுல உங்களோட மனுவை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் மேலே புகார் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் லோக்கல் பாடி டைப் கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு குறையின் வகை கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலே டிபார்ட்மெண்ட் கொடுத்தீங்களா, அதில் என்ன வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குறையின் துறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன துறை மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களோ அதை என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த துறை என்ன மாவட்டத்தில் இருக்கோ அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேரூராட்சி கேட்டிருக்காங்க. பேரூராட்சியோட நேமை என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வட்டம் கேட்டிருக்காங்க. அந்த ஆஃபீஸ் என்ன வட்டம் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோட்டம் கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் குறுவட்டம் கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கிராம பஞ்சாயத்து கேட்டிருக்காங்க. அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் தெருவோட பெயர் கேட்டிருக்காங்க. தெரு பெயரை டைப் பண்ணிக்கோங்க. கதவு எண் கேட்டிருக்காங்க. கதவு எண்ணையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் பொறுப்பு அதிகாரி, யார் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் எந்த ஆஃபீஸர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிவிஷன் செலக்ட் பண்ணிட்டு முனிசிபல் ரீஜியன் கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் TWAD ரீஜியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செலக்ட் இஃப் டிஃபரண்ட் ஃப்ரம் அபோவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களே, அந்த அட்ரஸில் தான் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா கீழே அதுவே ஃபில் ஆயிரும். அப்படி இல்லை வேறு அட்ரஸ் அப்படின்னா இந்த செலக்ட்டுங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். மனுதாரரோட முகவரி, உங்களோட முகவரியை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட மாவட்டம் கேட்டிருக்காங்க. செலக்ட்ல போனீங்கன்னா எல்லா மாவட்டமும் வரும். உங்களோட மாவட்டத்தை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட நகராட்சி கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிட்டு நகராட்சி வார்டையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிவென்யூ வில்லேஜ், அதுக்கப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து, உங்களோட தெரு பேரு, கதவு எண், கிரீவன்ஸ் ஐடி, பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிட்டு ஒரு கோப்பை இணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஆதாரத்துக்கு ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே சமர்ப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தாலே போதும். உங்களோட புகார் சிஎம்க்கு சென்ட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.